நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கிறீங்க, ஷாப்போடு சேர்ந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோரும் நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் இந்த ஷிப்பிங்கு, ஹேண்ட்லிங்கு, குரியரு இந்த மாதிரி விஷயத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன தாட், அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஐடியா என்னென்னா, ஆன்லைன் ஸ்டோர் தான் பண்ண போகிறோம். பட் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் பிக்கப் அட் ஸ்டோர் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதாவது கஸ்டமரை வந்துக்கிட்டு வெப்சைட்டில் வந்துக்கிட்டு ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுவான், ஷிப் டு கார்ட் கொடுப்பான், பேமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் பே அட் ஸ்டோர் கொடுக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். பட் வென் இட் கம்ஸ் டு டெலிவரி இந்த ஸ்டோரில் வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கஸ்டமர்ஸ் வந்துட்டு உங்கள் சைட்டில் வந்துக்கிட்டு ஆர்டர் போடுவாங்க, உங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா கஸ்டமரே வந்துட்டு ப்ராடக்ட்ஸை கார்ட்டில் ஆட் பண்ணுவாங்க, அவங்களே செக்அப் பண்ணிவிடுவாங்க, எல்லாமே பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய வேலை கொஞ்சம் கம்மியாகும். கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஷாப்பில் வந்துட்டு ஒரு பொருளாக தேடுறதை விட ஆன்லைனில் அவங்க வீட்டில் இருந்தே அவங்களுடைய கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருந்தே அவங்க வந்துட்டு அவங்களோட ப்ராடக்டை சர்ச் பண்ணி கார்ட்டில் ஆட் பண்ணி செக் அவுட் பண்ண முடியும். ஸோ 2 பேருக்குமே அட்வான்டேஜ் தான். ஷாப் ஓனராக உங்களுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, கஸ்டமருக்கும் ஈஸியாக ப்ரௌஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிக்கப் ஸ்டோர் மாடல் பார்த்திங்கன்னா யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸில் ரொம்ப காமனாக பண்ணுவாங்க. ஸோ நம்ம கண்ட்ரிலையும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில், சென்னையில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்களேன். If you wanted to get started with something like that, give me a call. Thank you.